Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. The big topic என்னன்னு பாத்தீங்கன்னா is US losing the war. அமெரிக்கா இந்த போரை தோத்துட்டு இருக்காங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். என்ன மதன் சொல்ற அமெரிக்கா தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ராட்சச நாடு, ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளு பிரசிடென்ட்டா இருக்காரு. என்ன சொல்ற அவங்க எப்படி தோப்பாங்க? ஈரான் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தானேன்னு யோசிச்சீங்கன்னா, பட் எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அமெரிக்கா இதுல பயங்கரமா பின்னடைஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸே, அமெரிக்காவோட பார்ட்னர்ஸே வந்து உங்க கூட இந்த போருக்கு வர முடியாதுன்னு ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நான் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து சாதாரண கண்ட்ரீஸ் கிடையாது. உலகத்தோட ரொம்ப முக்கியமான கண்ட்ரீஸ், யூகேவா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எல்லாருமே அமெரிக்கா வந்து கூப்பிடுறாங்க, வாப்பா நீ வாப்பா சண்டைக்குனா என்னாலலாம் வர முடியாது சீப்பா அப்படின்னு வந்து ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தளபதி, ஓகேவா, நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டரோட ஹெட், அவரோட பேர் வந்து ஜோசப் கென்ட், டைரக்டர். அவர் வந்து இந்த போருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்ல, இஸ்ரேல் உன்னை ஏமாத்தி கூப்பிட்டு போயிட்டான் ட்ரம்ப், நீ ஒரு நாள் நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சு, நம்ம போரே கிடையாது, நம்ம இவ்வளவு காசு இழந்துட்டு இருக்கோம், நம்மளோட சோல்ஜர்ஸ் இழந்துட்டு இருக்கோம், என்னோட பொண்டாட்டியும் இந்த மாதிரி ஒரு போருக்கு போய் இறந்து போனவங்களோட ஒரு புருஷனா சொல்றேன், இந்த வழி நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நீ இந்த போர்ல போய் சிக்கிட்டு இருக்க, அமெரிக்கா இந்த போர்ல எப்படி ஜெயிக்க முடியும்னு ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறது, அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட செட்பேக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. என்னென்ன செட்பேக் அமெரிக்காவுக்கு இருக்குது, ஏன் அமெரிக்கா தோக்குமாங்கிற ஒரு கேள்வியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரி தோக்குமாங்கிற ஒரு கேள்வியா வரக்கூடாது இல்ல. இட் வாஸ் மோர் லைக் எப்ப ஜெயிக்க போறாங்கங்கறதா தான இருந்துச்சு கேள்வி. பட் இப்போ ரொம்ப தெளிவா அமெரிக்கா தோக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருச்சிருக்குது. எதனாலங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிரா இத்தனை கண்ட்ரீஸ் திரும்புவாங்களான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2026 is becoming a year of absolutely unexpected twist, ஓகேவா? ஏன் நான் சொல்றேன், நான் இப்ப சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, நீங்க எல்லாம் யோசிச்சு பாப்பீங்க, இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து நிப்பாங்களா அமெரிக்காவுக்குன்னு யோசிக்கிற மாதிரி. நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க, யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், இவங்க எல்லாம் யாரு? ஃபுல்லா வெள்ளக்காரங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் யோசிப்போம். பட் ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றாரு, இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்காக மட்டும் இந்த போர் இல்ல, உலகத்துக்கே இந்த போர் தேவை. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே பிரச்சனை. எல்லாரும் இந்த போருக்கு வாங்க, எல்லாரும் உங்க ராணுவத்தை அனுப்புங்க, எல்லாரும் உங்க போர் கப்பல்கள் அனுப்புங்கன்னு ட்ரம்ப் கூப்பிடுறாரு. ஏன் ட்ரம்ப் கூப்பிடுறாரு? ட்ரம்ப் தேவையில்லாம இப்படி நிறைய பேரை சாகடிச்சிட்டு இருக்காங்க, உள்நாட்டுக்குள்ள குரல் அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, நாம மட்டும் இல்ல வேர்ல்டுல எல்லாருமே ஈரானுக்கு எதிராக நிக்கிறாங்கன்னு காமிக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஓகேவா? என்ன சொல்றாரு, உங்க ஊர்ல பெட்ரோல் விலை ஏறுது பாருங்க, உங்க ஊர்ல கேஸ் விலை ஏறுது பாருங்க, எல்லாத்துக்குமே ஈரான் தான் காரணம், ஈரான் எல்லாரோட எதிரியும் ஈரான் தான், எல்லாரும் போருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாரையும் கூப்பிடுறாரு. இத்தனை பேரை கூப்பிட்டா எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு ஓகே சார் நீங்க கூப்பிட்டீங்களா வருவேன்னு சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அமெரிக்கா. ஆனால் நான் இப்ப சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாருமே இதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அவுட் ரைட்டா. நோ, இது எங்களோட போர் கிடையாது, எங்க நாடு வந்து எங்க நாட்டு வீரர்களை வந்து இதுக்காக இழக்கிறதுக்கு ரெடியா கிடையாது, இது ஒரு பெரிய போர், இந்த போர்ல நாங்க சம்பந்தமே இல்லாம இன்வால்வ் ஆக இன்ட்ரெஸ்ட் இல்ல, நோ ட்ரம்ப், சாரி வி கான்ட் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி ட்ரம்ப் கிட்ட சொன்ன கண்ட்ரீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், ஆஸ்திரேலியா, அத்தனை கண்ட்ரீஸும் எங்களால இந்த போர்ல இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. இன்டைரக்டா சவுத் கொரியாவும் டென்மார்க்கும் சொல்லியிருக்காங்க. சைனா சொல்லவே வேணாம், சைனா இருந்துகிட்டே டேய் இப்படி கேக்குறதே தப்புடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டாங்க. வேர்ல்டுல எந்த கண்ட்ரியும் ஓப்பனா ட்ரம்புக்காக சண்டைக்கு போகிறதுக்கு ரெடியா இல்லன்னு இப்ப தெளிவா தெரியுது. அமெரிக்காக்காக ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி யூஎஸ் தான் எல்லாமே. இன்னைக்கு 2026ல யூஎஸ் ஒரு போர்ல அவங்களோட சோல்ஜர்ஸ் இழந்துட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க, இது உலகத்தோட போர்னு சொல்றாங்க. ஆனா உலகத்துல எந்த கண்ட்ரியும் யூஎஸ் கூட நிக்கிறதுக்கு ரெடியா இல்லைங்கிறது இப்ப வேர்ல்டுக்கே வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்குது. யூஎஸ் கூட நிக்கிறது ஒரு கண்ட்ரி தான், அந்த ஒரு கண்ட்ரி கூட யூஎஸ் நிக்குது, தட் இஸ் இஸ்ரேல். ஆனா இஸ்ரேல் வந்து நம்மள ஏமாத்தி நிக்க வச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு தான் இந்த போர் தேவையே தவிர நம்மளுக்கு இந்த போர் தேவையே இல்ல. இஸ்ரேலோட வீரர்கள் இறந்து போறதுல ஒரு லாஜிக் இருக்கும், நம்ம ஏன் சம்பந்தமே இல்லாம இறந்து போகணும், அவங்க உள்நாட்டுக்குள்ளே கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் உங்களை ஏமாத்தி இந்த போருக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜோசப் கென்ட் அவங்களோட ஒரு முக்கியமான தளபதி வந்து அதுல கிளம்பி போறாரு, டைரக்டர் வந்து கிளம்பி போறாரு. இந்த வேலையில எனக்கு இருக்க பிடிக்கல, என் மனைவியை இழந்திருக்கேன் இந்த போருக்காக, என்னால இதுக்கும் மேல எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இறந்து போகிறத பார்க்க முடியாது அமெரிக்கன்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கப்போ போரும் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. ஈரானை அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாதுங்கிறது வந்து முதல்ல ட்ரம்பே ஒத்துக்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இவ்வளவு எதிர்த்து நிப்பாங்க, சுத்தி இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு ட்ரம்ப் ஓப்பனா பேசுறாரு. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, ஈரான் மேல ஒரு குண்டு போடுவோம், அவங்க தலைவர் இறந்து போவாரு, அப்புறம் ஈரானே உடைஞ்சு போய்டும் அவர் நினைச்சு தான் அவர் பண்ணிருக்காரு. ஈரான் பதிலுக்கு இவ்வளவு அடிப்பாங்க, ஈரான்ல புதுசா தலைவர்கள் உருவாகுவாங்க, இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவரே ஓப்பனா சொல்றாரு, நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈரானை வந்து அமெரிக்கா பிடிக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஈரான் இஸ் நாட் ஈராக். ஏன்னா ஈரான் ஃபுல்லாவே வந்து மலை பிரதேசங்கள். ஈரான் ஃபுல்லாவே நீங்க அந்த ஃளைட்ல போனவங்களுக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். ஐ திங்க் லாஸ்ட் பர்த்டேக்கு நான் வந்து ஜார்ஜியா போனேன். அப்போ நான் வந்து இங்க இருந்து கிளம்பி போனேன், துபாயில இருந்து ஜார்ஜியாக்கு போற ஃளைட்ல நீங்க பாத்தீங்கன்னா கீழ ஃபுல்லா ஈரான் மேல தான் பறந்துட்டு இருக்கணும். அந்த ஃளைட்ல நான் படலாம் பார்க்க மாட்டேன், சும்மா கீழ என்ன இருக்குன்னு பாத்துட்டு. அதுல பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா டெரைன் தான், ஃபுல்லா அந்த டெரைனே பாத்தீங்கன்னா மவுண்டேனியஸா இருக்குது, சுத்தி டெசர்ட் மலை. இன்ஃபேக்ட் மலையில தான் டெசர்ட்டே இருக்குது, டெசர்ட்ல மலை இல்ல, மலையில தான் டெசர்ட்டே இருக்குது. அங்கங்க டெசர்ட், அந்த மலை இறங்குற இடத்துல மண்ணு சேர்ந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்தை எப்படி வந்து நீங்க பிடிக்க முடியும்? அந்த ஒவ்வொரு மலைக்கு நடுவுலயும் உள்ளுக்குள்ள குகை இருக்கும், குகைக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. நீங்க வந்து வானத்துல இருந்து குண்டுகளை போட்டீங்கன்னா மலையெல்லாம் உடைக்காது, மலைகளை குடையாது, அவங்க அங்க சேஃபா இருந்துப்பாங்க. நீங்க எப்படி இதை பிடிக்க முடியும்? அமெரிக்கா இந்த போர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கலா வானத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி. ஆனா யூஎஸ் என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாருன்னா ட்ரம்ப், நான் வானத்துல இருந்து குண்டு போட்டு ஈரானை தோக்கடிச்சிருவேன்.
முடியாது தெரியுது. அப்புறம் அவங்க ஸ்ட்ரக்சர் வந்து லேயர்டா இருக்குது. ஒரு தலைவரா காட்டுறனா ஈரான் விழுந்துரும்னு அவர் எதிர்பார்க்கறாரு. நோ, ஈரான் மறுபடியும் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அவரே சொல்றாரு. இவ்வளவும் பேசினாலும் இஸ்ரேல் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த போரை நாங்க விட போறது கிடையாது. எங்க கூட அமெரிக்கா இருக்காங்க. இந்த போரை நாங்க பெருசாக்கிட்டே போயிட்டு இருக்க போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எண்ட்லெஸ்ஸா தாக்குதல கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர் அலி லரிஜானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானியன் அபிஷியல். இவர் தான் அங்க இருக்கக்கூடிய நம்பர் 2. ஓகேவா? அலி காமினே இருந்தாங்கல, அவங்களுக்கு அடுத்து இந்த அலி லர்ஜானி அப்படிங்கிறவர் தான் இவங்க மொத்த செக்யூரிட்டியோட ஹெட். அவர் வந்து இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல. அமெரிக்கா வந்து இவரோட தலைக்கு $10 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இஸ்ரேல் அதை பத்தி ஜோக் அடிக்கிறாங்க. அமெரிக்கா $10 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்க ஃப்ரீயா பண்ணி தந்தோம் அமெரிக்காவுக்கு. நாங்க அவரை முடிச்சிட்டோம் அப்படின்னு. இறப்பு உங்களோட எதிரியா இருந்தாலும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஜோக் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. யாரோட உயிரிழப்பும் யாரும் சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது எதிரியா இருந்தாலும் சரி, தீவிரவாதியா இருந்தாலே கூட சரி. இறப்புங்கிறது ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போறது வந்து எப்படி அவங்க ஜோக் அடிக்கிறாங்கன்னு தெரியல. அது வந்து ரொம்ப அது டார்க் ஹியூமர்னு சொல்லிட்டு சில கிரிஞ்சு பசங்க வந்து பண்ற மாதிரி இருக்கு. அது டார்க் ஹியூமர்லாம் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் இது மனுஷனே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஈரான் மேல இந்த தாக்குதல் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது. இஸ்ரேல் அதுக்கு பயங்கரமா புஷ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா இந்த போர்ல ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போர்னால நிறைய இருந்துகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு வந்து கேஸ் பிரச்சனை இப்போ வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் என்ன ஆகுங்கிற ஒரு பயம் இருக்குது. கண்ட்ரோல் சேஃபா தான் இருக்குது. பட் ஒரு பயத்தை விதைச்சிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் விழுந்துட்டு இருக்குது. எத்தனையோ பேரோட சொத்து ஷேர் மார்க்கெட்ல அழிஞ்சிட்டு இருக்குது. என்னையும் சேர்த்து. சோ இதெல்லாம் இந்தியாவுக்கு தேவையே இல்லாத பிரச்சனை. வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. துபாயில வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கிராஷ் ஆயிட்டு இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் வந்து 60% டவுன் முதல்ல நியூஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே வந்து வாழக்கூடிய இந்தியன்ஸ் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குது. இப்படி வேர்ல்டு ஃபுல்லாவே இன்வால்வ் ஆயிட்டு இருக்கப்போ இன்னைக்கு நம்ம நியூஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறப்போ இட் இஸ் செட் பேக் ஃபார் யுஎஸ். அதுல டவுட்டே கிடையாது. பட் இட் இஸ் a பிக் வார். கரெக்ட். ஒரு பெரிய போர். ஒரு நாள் கிடையாது. சில நாட்கள் ஈரான் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில நாள் அமெரிக்கா அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் அமெரிக்கா அப்பர் ஹேண்டா எடுத்துட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் ரீசெண்டா அதுல கிராக்ஸ் வந்து ஈரானை வந்து உண்மையிலே அமெரிக்கானால தோற்கடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னைக்கு உருவாயிருக்குது. பட் இருந்தாலும் அது இன்னைக்கு இருக்கிற தோற்றம் தான். we have to wait and see what is happening. pan out மொத்த இஷ்யூஸா எப்படி pan out ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆயிரக்கணக்கான மெரீன்ஸை வச்சுட்டு உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் elite forces. ஓகேவா? இவங்க ஒரு இடத்துல போனாங்கன்னா அவங்க அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் elite force அமெரிக்கன் ஃபோர்ஸ் வந்து மொத்த கப்பலோட ஒரு amphibious கப்பலோட இந்த ட்ரிபோலி ஆல்ரெடி பேசியிருந்தேன். ஒரு 3 days முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த எல்லாம் ஏன்னா எல்லாத்தையும் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு நாள் பேசுறேன், இன்னொரு நாளுக்கு கனெக்டடா இருக்குது. ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே கனெக்டடா போயிட்டு இருக்குது. எனிவே 3 days முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அந்த ஒரு amphibious ship, அந்த ஷிப் வந்து சிங்கப்பூர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல மிடில் ஈஸ்ட் போயிடும். அது போனதுக்கு அப்புறம் அமெரிக்கா அப்பர் ஹேண்ட் எடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஜெனரலா ட்ரம்ப் வந்து ஒரு செட்பேக் எடுத்தார்னா அவரோட பேரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல பதிலுக்கு பண்ணிருக்காரு. அவரோட ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு சரியா இருந்துச்சுனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் பேசுறப்போ ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல ட்ரம்ப் அவிழ்த்து விட்டுருக்காருங்கிறத நான் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ட்ரம்ப் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லாவே மீடியால வந்து ட்ரம்ப் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர்லயே இருக்க டைரக்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரு. யோ பைத்தியமானின்னு கேட்டு ட்ரம்ப் கண்டிப்பா இது கராட்டிக்கா தான் பிஹேவ் பண்ணுவாருங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்குது. 2026ல நம்ம இப்படி வாழ வேண்டிய மக்கள் கிடையாது. சீக்கிரமா இந்த போர் முடிவுக்கு வரணுங்கிறத நினைச்சிட்டு நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. குரூப்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. லெட்ஸ் பி அவேர் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். டேக் கேர் எம்ஜிஸ்.